நண்பர்களே, ஆடுகளம் உங்களை அமெரிக்காவிலிருந்து வரவேற்கிறது. உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஆடுகளத்தோட தகவல் போய் சேருது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை. அமெரிக்காவில் டென்னசி மாகாணத்தில் நேஷ்வில்லுங்கிற ஒரு சிட்டியிலேருந்து நம்மளை தொடர்பு கொண்டு வளர்ப்புக்கு ஆடு வாங்கினா உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக வாங்கணுங்கிற மாதிரி போன வெள்ளிக்கிழமை அவங்க பண்ணையில் வளர்ச்சிறவங்க எல்லாம் வந்து நம்மகிட்ட குட்டி வாங்கிட்டு போனாங்க. அதாவது அமெரிக்காவிலேருந்து கிழக்க சிங்கப்பூர் வரைக்கும், மலேசியா, நடுவில் கல்ஃப் கண்ட்ரிஸு, சவுதி, குவைத்து, இந்த மாதிரி எல்லா நாட்டில். இப்போ உதாரணத்துக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய முகமது ஹனீஃப், அவர் பெரிய சொந்தமாக கம்பெனி வச்சுருக்காரு. ஒரு 100 பேத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க, நெட்வொர்க்கிங் கம்பெனி. இருந்தாலும் அங்கே இருந்துக்கிட்டு பல ஆயிரம் ஆடை பராமரிக்கிறாரு. இது வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஜெயஸ்தாஸ்க்கு நம்ம பிடிச்சி கொடுத்த குட்டி. நம்ம ஒரு 2 மாதம் கூட 82 குட்டி பிடிச்சோம். அதில் ஒரு 17 குட்டி 31 கிலோவுக்கு பக்கம் வந்துருச்சு. அதையும் நம்மளே சேல்ஸ் பண்ணி அவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணைக்கு எய்த்தாப்பில் ரிட்டையர்டு அறநிலைத்துறை கமிஷனர் அவர் நம்ம பண்ணையை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே நீங்கள் மைதி நம்மளுக்கு ஒரு பண்ணையை போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கனாரு. தீபாவளிக்கு இந்த மாதிரி குட்டிங்களை பாருங்கள், அவருக்கு முதல்ல அனுபவம் எதுவும் கிடையாது. ஒரு 4 மாதத்துலேயே வளர்த்து தீபாவளிக்கு ஜோடி 26,000, ஆமாம் ஜோடி 26,000 கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நல்ல கணிசமான லாபம் இருந்துச்சு. இது மயிலம்பாடியெல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரு நல்ல அனுபவம். உடனே அவரும் அதுக்கப்புறமா குட்டி பிடிச்சிட்டாரு. இப்போ இறக்கியாச்சு அவருக்கு பக்ரீத் வளர்க்குறதுக்கு. அதாவது என்னென்னா, நம்ம பிடிச்சி கொடுத்த பெரும்பாலான பேர் வெற்றி பெற்றிருக்காங்க, ஒரு சிலரை தவிர. அதுக்காக நம்ம பிடிச்சி கொடுத்த எல்லோரும் சக்ஸஸ் சொல்ல முடியாது. ஒரு சில குட்டி அமையாதது, இல்லைனா ரேட் அதிகமாக போகிறது, இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகிரி கார்த்திக், இவர் எப்போவுமே பக்ரீத்துக்கு பிடிச்சி கொடுப்பாரு, பக்ரீத்துக்கு விற்பார். இந்த தடவை நம்ம பண்ணையை பார்த்துட்டு மயிலம்பாடி காலத்து கட்டார். நம்ம வாங்கி கொடுத்தோம், எல்லாமே சூப்பராக, அதாவது எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாம் 32, 33 அந்த மாதிரி நல்லா ஜெய்ஜாண்டிக்காக வளர்த்துருக்காரு. வாங்கிட்டு போனவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம தான் மாற்றி விட்டோம். அதே பண்ணைக்கு நம்ம பக்ரீத்துக்கு வளர்க்குறதுக்கு ஒரு 40 குட்டி பக்கம் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு, கால் தாங்கலான குட்டி. பக்ரீத்துக்கு 40 கிலோ தாராளமாக வந்துடும். அவர் நல்ல அனுபவசாலி தான். இதை நம்ம பக்ரீத்துக்கு எப்படின்னு பார்ப்போம். அவரும் வந்து இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தான் பண்ணுறாரு கார்த்திக். இந்த பண்ணைகள் எல்லாமே நம்ம பண்ணையை சுற்றி தான் இருக்குது. அவர் வந்து எப்படின்னா கணிசமான ஒரு லாபம், அதாவது எல்லா குட்டிகளும் எல்லா பண்ணையாலும் ஒரு சராசரியாக ஒரு 700 மாதம். இப்போ ஒரு 50 குட்டி இருக்குன்னா மாதம் 35,000. அதாவது சில பேர் 25, சில பேர் 30, 35, ஒவ்வொருத்தங்க எப்படி வளர்க்குறாங்க, என்ன முறைப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம 3 மாதத்தில் பிடிச்சி வளர்த்த குட்டியில் ஒரு குட்டியை மட்டும் விட்டுருக்காரு. அவர் ஒரு ஆசைக்காண்டி நம்மகிட்ட நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காரு. ஒரு 40 கிலோ இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உயிர் எடை, அதாவது கறிக்குட்டியோட விலை கண்டிப்பாக மாறுபடும். நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 380 400 வரைக்கும் போகும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற மாவட்டங்கள் நீங்கள் அதே மாதிரி தேனி மாவட்டம், கம்பம், கொடைக்கானல் இதுலேயும் கொஞ்சம் நல்லா ரேட் இருக்கும். உயிரடைக்கு 380 400 போகும். ஆனால் நீங்கள் மதுரை, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், திண்டுக்கல் இதுலெல்லாம் சேலம், நாமக்கல், ஈரோடெலாம் பார்த்துட்டிங்கன்னா 350 60 70 இதை தாண்டாது. அது காரணம் என்ன, எக்கச்சக்கமான பண்ணைகள் இருக்குது. இங்கே தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் அந்த மாதிரி பண்ணைகள் கிடையாது. இது நம்ம கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தம்பி கஜேந்திரன் இது வாங்கி ஒரு 1.5-2 மாதத்துலேயே சில குட்டிகள்லாம் 30 கிலோ தொட்டுருச்சு. அவனே ஆச்சரியப்பட்டான். இதில் இந்த நடுவில் உள்ள குட்டிகள்லாம் 34 கிலோ 2 மாதத்தில் வந்துச்சு. அதாவது நம்ம ஒரே தரம் இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. அதனால் சில குட்டிகள்லாம் 1.5 மாதத்துலேயே பெரிய குட்டி ஆயிடுச்சு. அவனும் கணிசமாக லாபம் பார்த்தான். நம்ம குட்டி பிடிக்கும் போது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தனால அவனுக்கு ஒரு குட்டிக்கு வந்து ஒரு 600 சம்திங் தான் மாதம் அந்த மாதிரி வந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அவனுக்கு பசுந்தீவனமும் இருக்குது. பசுந்தீவனம் இருக்கிறவங்க போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முக்கியமாக அடர் தீவனம் காலையிலையும் சாயந்தரமும் அது உயிரடைக்கு 400 கிராம் கொடுத்துடணும். நம்ம தீவனம் தான் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி நல்ல குட்டிகள் எல்லாம் பாருங்கள், முடியெல்லாம் விழுந்து எல்லாம் ஷைனிங்காக இருக்குது. நம்மகிட்ட வாங்கின பெரும்பாலான பேர் மாதம் 5 கிலோ ஏறிருக்கு. நம்மளுடைய தீவனம் தான். நம்மளோட தீவனம் அது போக பார்த்திங்கன்னா நம்மளோட வெறும் தீவனமும் குட்டி மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு தேவை மினரல் சால்ட்டு, கால்சியம் டானிக், லிவர் டானிக்கு, ப்ரோபயோட்டிக்லாம் இப்போ கொஞ்சம் விலை அதிகமாகிடுச்சு. வாரத்தில் ஒரு 2-3 தடவை கொடுத்தா கூட போதும். இது வந்து நம்ம மெட்ராஸில் இப்போ அதிகமான பண்ணைகள் உருவாயிருச்சு. ஏன்னா டிமாண்ட் அதிகம்னால மெட்ராஸ் சுற்றி பண்ணைகள் கிட்டத்தட்ட நம்மளே இந்த ஒரு மாதத்துலேயே ஒரு 10 பண்ணைகள் நம்மளை தொடர்பு கொண்டு குட்டி வேணும், தீவனம் வேணும், மருந்து வேணும் கேட்டுருக்காங்க. அதனால் சில நேரம் நம்ம எம்எஸ்எஸ்ல போடுவோம், சில நேரம் இந்த சென்னை உமர், அரக்கோணம் கரீமு, புளியந்தோப்பு அகமது இவங்க இந்த மாதிரி, அப்புறம் பிரபா, இவங்க நிறையா பேர் சேர்ந்து நம்மகிட்ட சொன்னால் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு கண்டெய்னர் பிடிச்சி மொத்தமாக கொடுத்துருவோம்.
சரி, நம்ம ஆடுகளை நிறைய பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், வளர்க்குறோம், குட்டி அவங்களுக்கு நல்லா இருக்குது. நமக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள் நம்மளுடைய சாம்பிளை. இது நம்ம சொந்த பண்ணையில் வந்து தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்தது. எல்லாமே நல்லா 60 தான் வாங்கிட்டு போனவங்க. திருநெல்வேலியில் தான் நம்ம தம்பிக்கு கொடுத்தோம். அவர் வாங்கிட்டு போய் இப்ராஹிமு வாங்கிட்டு போய் என்ன நல்ல லாபம் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னார். ஏன்னா நமக்கு இப்போ நம்ம கறியை மொத்தமாக அழிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால் கறியை மொத்தமாக கொடுத்துறோம். ஏன்னா 100 குட்டி 200 குட்டி அதை வச்சு நம்ம சமாளிக்க முடியாது. இது நம்ம இதுவும் நம்ம பக்கத்து பண்ணை தான். நம்ம பக்கத்து ராமநாதபுரம் மாவட்டம் கிடையாது, இது வந்து எங்கள் பக்கத்தூர் ராமநாதபுரம். அவருக்கு ஒரு 45 குட்டி வாங்கி அவரும் நம்ம பண்ணையை பார்த்தோம், நம்ம பண்ணையை விசிட் பண்ணி அதே மாதிரி ஒரு பரன் போட்டு அவரே எல்லாம் செட் பண்ணி இப்போ குட்டி வாங்கி விட்ருக்காரு. இவர் வாங்கினதுலேருந்து நான் ஒரு குட்டிக்கு 1000 ரூபா வச்சு பக்கத்துலேயே கேட்குறாங்க. அவர் கொடுக்கல. அவர் வந்து தை மாதத்துக்கு வச்சுக்கலான்னு விட்ருக்காரு. அவரும் நல்லா அனுபவசாலி. குட்டியை நல்லா ஒரு 3-4 வாரம் 1 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும், நல்லா வளர்த்துட்டாரு. பெரும்பாலும் குட்டி வளர்க்குறவங்க நல்ல அனுபவசாலியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கணிசமான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். நம்மகிட்ட வாங்கிட்டு போனவங்க ஒரு சில பேர் கொஞ்சம் அதாவது சில நஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது சில நேரம் என்னென்னா போன இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, கழிச்சல் ஆயிடுது, என்ன பிரச்சனையே தெரியாமல் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. ஆனால் வெட்டினரி டாக்டர் கொண்டு வந்து அப்புறம் சரி பண்ணியிருக்காங்க. குட்டிக்கு ஒரு குட்டி 2 குட்டி இன்ஃபெக்ஷனும் மொத்தம் பார்த்துடணும். இது நம்ம எங்கள் மச்சான் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம சொந்த குட்டியை கொடுத்துருந்தோம். பிரியாணி சாப்பிட போயிருந்தோம். நல்லா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப பாராட்டினாங்க. ஆடு காலத்திட்ட வாங்கின அந்த குட்டி நம்ம நல்லா எனக்கு ருசியாகவும் இருந்துச்சு. இது என் கூட படித்த ஃப்ரெண்டு விஜய், ஸ்கூல் நண்பன். அவன் ஏற்கனவே குட்டி வளர்த்து ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு 7 மாதம் வளர்த்து 17 கிலோ குட்டி வாங்கினது 2 கிலோ கம்மியாயிருச்சு. 6-7 மாதம் வளர்த்து வெயிட்டே போடல, இல்லை நோய் தாக்கம். அதை மாற்றி அவனுக்கு ஒரு பேட்ச் கொடுத்து அதில் சக்ஸஸ் ஆகி 2வது பேட்ச் கொடுத்து சக்ஸஸ் ஆகி 3வது ஒரே மாதத்தில் தீபாவளிக்கு முன்னாடி வாங்கி வளர்க்குற மாதிரி ஒரு ஜோடி ஒரு 17,000 வாங்கி கொடுத்து நல்லா கணிசமான ஒரு லாபம். நம்மளே அந்த குட்டியை வியாபாரம் டேரெக்டாக டீல் பண்ணி கமிஷன் வைக்காமல் விற்று கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நல்லா ஆந்திரா பிரீடாக அவனுக்கு இந்த மாதிரி குட்டிகளை இறக்கியாச்சு. அவனும் ஒரு 3-4 பேட்ச் எடுத்துட்டு அந்த ஒரு வருஷத்தில் அவனும் கணிசமான ஒரு லாபத்தை பார்த்துட்டான். அவன் சாஃப்ட்வேர் இன்ஜின் தான், இருந்தாலும் அவனுக்கு வருமானம் வர்றது அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அவன் சொந்தமாக சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணும்போது அவனுக்கு என்னதான் சம்பளம் வாங்குறதுக்கும் நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்சு உங்கள் கையில் வர்றதுக்கும் அவனுக்கு ஃபஸ்ட்டு தடவை நம்ம கேஷாக கொடுக்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை நானும் தடவை உணர்ந்திருக்கேன். அதை எனக்கு புரிய முடிஞ்சு. இதுதான் நம்ம என்னென்னா வெளியே பிடிச்ச குட்டிகள் எல்லாம் பெரும்பாலும் நமக்கு கொண்டு வருவோம். நமக்கு நல்ல குட்டி தனியாக பார்த்து பிடிக்க நம்ம வாங்குகிற எல்லாத்துக்கும் நல்ல குட்டியாக தான் இருப்போம். இருந்தாலும் வர்றவங்க பார்த்து வாங்கிடுறாங்க. இது அமெரிக்கா டென்னசி மாவட்டத்துலேருந்து திருச்சி மணப்பாறை அவருக்கு தான் நம்ம ஏற்றி விட்டுருந்தோம். குட்டி பாருங்கள், எல்லாமே பருங்குட்டி தான், எதுவுமே சின்ன குட்டி கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்க முதல்ல, நமக்கு கார் குட்டியோ பால் குடிக்கிற குட்டியோ கரெக்டு குட்டியோ எதுவும் வேணான்ட்டாங்க. அதனால் எல்லாம் 18, 20 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம பிடிச்சோம். எல்லாம் பருங்குட்டிகள் தான். ஒரு மாதத்தில் பாதி குட்டியை எழுந்திரும். இன்னொரு பாதி குட்டிகளை தை மாதத்துக்கு கொடுத்துக்கலாம். பெரும்பாலும் வர்றவங்க சப்ஸ்கிரைபரு நம்மகிட்ட குட்டி என்ன தரத்தில் கேட்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிடிச்சி கொடுப்போம். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஒரிஜினல் பிடி தான் பிடிச்சி கொடுப்போம். புருவையெல்லாம் இருக்காது, எண்ணி கழிப்போம். அதே மாதிரி பேட்டை காசு நம்ம கொடுக்க தேவையில்லை, நம்ம வியாபாரத்தை வாங்கி கொடுத்துருவோம். பெரும்பாலும் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் தான். நல்லா பழக்கமானவங்களுக்கு நம்ம சந்தையில் பிடிச்சி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் வெளியே டேரெக்டாக வாங்கி பிடிச்சி கொடுப்போம். அதே மாதிரி போன வாரம் சிங்கப்பூர்லேருந்து ஜெயபாலன் அவங்களோட வீட்டை மரியம்மாள் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் குட்டி பிடிச்சி கொடுத்துருந்தோம். இல்லை இதே மாதிரி பருங்குட்டி தான். நீங்கள் வந்து குட்டி வேணால் மேலே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. உங்களோட உதவி நம்ம தேவை இருக்குது.